புதுச்சேரி நகர பகுதிகளில் பழுதடைந்த சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி அதிமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதிமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரஹ்மான் இணைந்திருக்கிறார். ரஹ்மான், புதுச்சேரியில் முக்கியமாக எந்தெந்த சாலைகள் பழுதடைந்திருக்கின்றன, அவற்றை சீரமைப்பதற்காக மக்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள்? பூங்குழலி, அதாவது கனமழைக்கு பிறகு புதுச்சேரி நகர பகுதியிலே பல்வேறு சாலைகளிலே குண்டும் குழியுமாக இருக்கின்றது. இந்த நிலையிலே சாலைகள் செப்பனிடுவதற்கான டெண்டர்கள் விடப்பட்டால் கூட மழை காரணமாக பல்வேறு சாலைகளிலே இந்த பணிகள் தாமதமாக வருகின்றது. இதனை கண்டித்து தொடர்ந்து அதிமுகவினர் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில இன்று முதலாளிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகளை செப்பனிட வலியுறுத்தியும் அங்கு இருக்கக்கூடிய குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து தர வேண்டும் என கூறி அங்கிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் மரப்பாலம் சந்திப்பு அருகிலே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலே அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு வந்த நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக அவங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும் என உறுதியளித்திருக்கிறார்கள். விரைந்து சாலைகள் அனைத்தும் செப்பனிடப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து மேலும் போலீசார் அவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து கலந்து சென்றார்கள். இதன் காரணமாக கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக சென்னையிலிருந்து புதுச்சேரி வழியாக கடலூர் செல்லக்கூடிய போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரஹ்மான்.